அவருடைய கற்பனைகள். அவரிடத்தில் அன்பா நாம் இருக்கிற பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் மாறுகிறார். அது உன் குடும்பத்துல நடக்கிற காரியமா, வியாபாரத்துல உன்னை ஏமாத்திட்டு போயிட்டு உங்க காரியமா, துரோகம் செய்த காரியங்களா, உன் கவலை என் மேல வச்ச இல்லையே, நீ வைத்ததுனால நீ தப்பித்துக் கொள்ளுகிற அனுபவத்தை உனக்கு நான் கொடுப்பேன். உன் ஃபேமிலி ஒரு ஸ்பெஷல் ஃபேமிலியா மாறும். அது வியாபாரமா இருந்தா அது ஒரு ஸ்பெஷல் வியாபாரமா மாறும். உன் கையின் பிரயாசமா இருந்தா அது மகிமையின் பிரசனத்தின் ஒரு மகிமையாக அது உனக்கு மாற ஆரம்பிக்கும். ஏன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதத்தினுடைய முதலாவது சனிக்கிழமை குடும்ப ஆசீர்வாத ஜெப கூடுகை. கர்த்தராகிய தேவன் கடந்த மாதத்திலே நமக்கு மகிமையாய் நம்மோடு இடைப்பட்டார். தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவரால் நடத்தப்பட்ட நாம் அநேக காரியங்களை விடுதலை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மனுஷனுக்கு துன்பங்கள் கண்டிப்பா நேரிடும், பிரச்சனைகள் நேரிடும். இயேசு சுவாமி சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். சோ நாமளும் ஜெயிப்போம். அவரால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்கள், தேவன் நமக்கு வேதாகம புஸ்தகம் மூலமாய் கற்றுக் கொடுத்த வாக்கியங்கள், நாம் அவைகளில் நிலைத்திருக்கிற பொழுது நாம் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். இன்றைக்கு இந்த ஃபேமிலி பிளஸிங் பிரேயர் மீட்ல நாம் முதலாவது ஒரு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்பது நாம் வேதத்திலே பார்க்கிறபடி நம்மை நடத்துவதற்கு, நம்மை ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு ஆண்டவர் வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஃபேமிலி பிளஸிங் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஃபேமிலி பிளஸிங் அது எப்படிப்பட்டது? ஃபேமிலி பிளஸிங் எதை சார்ந்து நமக்கு வெற்றிகளை தருகிறது? இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஃபேமிலி பிளஸிங் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இவைகள் எல்லாம் எனக்கு நன்மையினால் நிரப்பி தாருங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிப்பதை காட்டிலும், வேதாகமும் நம்மை சில வழிமுறைகளிலே நம்மை கொண்டு போக சொல்கிறது. நம்முடைய மனநிலைகளை சத்துரு, சாத்தான், நம்முடைய அறியாமைகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், இவைகள் எல்லாம் நம்மை தவிர நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை கொண்டு நமக்கு மனநல பாதிப்புகளை கொண்டு வருகிறது. சோ ஃபர்ஸ்ட் ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், ஒரு ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கப்பட வேண்டும். இவைகள் ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் மேல் இந்த பொறுப்பு அதிகமா இருக்கும். சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னா பணத்தை கேட்டு செலவு பண்றதுலே ஒருத்தர் இருப்பாங்க. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆதிக்கம் பண்றவர்களாக ஒருத்தர் இருப்பாங்க. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதை சொன்னாலும் அதை எடுக்க மாட்டாங்க, அதுக்கு நெகட்டிவா ஆப்போசிட்டா செயல்படுகிறவங்க இருப்பாங்க. சில குடும்பங்கள்ல நீங்க முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா அந்த முன்னேற்றத்தை தடை செய்வதற்கென்றே குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இருந்து கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி பல பல காரியங்கள் ஒரு குடும்பத்தை ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். உங்க நண்பர்களோ, உங்க சொந்தங்களோ, உங்க பந்தங்களோ, உங்களுடைய பெற்றோர்களோ, உங்களுடைய பிள்ளைகளோ, நீங்க வியாபாரம் செய்கிற ஒரு மக்களோடு உள்ள மக்கள் தொடர்புகளோ, இவைகளை நீங்க எதை குறித்து நீங்க பேசினாலும் மேக்சிமம் அதர்ஸ் நம்மளோட எதை குறித்து பேசுவாங்கன்னா, நல்லதை காட்டிலும் காலம் மாறி போச்சுங்க, கெட்டு போச்சுங்க. இப்போ நல்லதுக்கே காலம் இல்லைங்க, ஒரே போராட்டம். இப்ப இருக்கிற மனுஷர்கள் சரியில்லை, ஏமாத்துறவனா இருக்கிறான், எப்ப எவன் ஏமாறுவான்னு பார்த்துட்டு இருக்கிறவனா இருக்கிறான்.
நல்லதுக்கே காலம் இல்லை என்று சொல்லுகிற வார்த்தைகளை தான் அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற உள்ள ஜனங்கள் பேசிக் கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஒரு அரசியல் மேக்சிமம் அவங்க பெர்ஃபெக்ட் மாதிரியும் மற்றவங்க இம்பெர்ஃபெக்ட் மாதிரியும் குற்றவாளிகள் மாதிரியும் பேசிக் கொண்டிருப்பாங்க மேடைகளில். இதை தாண்டி நாம் பார்க்கிறோம் அங்கங்க ஒரு கூட்டங்கள், அது ஜாதி அடிப்படையில கூட்டம், தொழில் அடிப்படையில கூட்டம், சங்கங்கள் அடிப்படையில கூட்டம், அடுத்தது எந்த பணி செய்து கொண்டிருக்கிறார்களோ அங்க பலவிதமான யூனியன்ஸ்கள், பிரிவினைகள். தேவச்சனமே, ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு ஒன்றான ஒரு நல்ல நெறிகளை, நல்ல வழிகளை, நல்ல முறைகளை அல்லது தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நெறிகளிலே பலவிதமான பிரிவினைகளை கொண்டு இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்கே தவிர தி பெஸ்ட் என்ன, எதை செய்யலாம் என்கிற சிந்திக்கிற அனுபவங்கள் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு இல்லாத சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவச்சனமே, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம நம்முடைய வாழ்வில் ஒரு ஃபேமிலி, ஒரு பிளெஸிங்ஸ் ஆக இருக்கப்பட வேண்டும். நம்மளை தவிர நம்ம குடும்பத்துல எத்தனை பேரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, தேவனை போல வாழுகிறதுக்கு பிரியப்படுறவங்க என்று நீங்க உங்களை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க பிரியத்தினால இங்க வந்திருக்கலாம், அல்லது எனக்கு பிரச்சனை இருக்கு, ஏதாவது தீர்வு கிடைக்குமா என்ற கேள்விக்குறியோட வந்திருக்கலாம், அல்லது தேவன் இந்த மீட்டிங்ல என்னதான் பேசுறாரு அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே வந்திருக்கலாம், அல்லது ஒரு கூட்டம் நான் புதிய யுக்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும், வேதாகம் என்னை எப்படி நடத்துகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று நமக்குள்ளாகவே பல டிவிஷன் எண்ணத்தோடு கூட நம்ம வரோம். ஆனால் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்ப்பதுதான் நமக்கு முக்கியமான காரியம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குடும்ப மீட்டிங், ஒரு குடும்ப ஜெபம், ஒரு குடும்பத்துக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள், இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, we have to remove our worries. நமக்குள் இருக்கக்கூடிய கவலைகள் முதலாவது எடுத்து எறியப்பட வேண்டும். ஒரு blessing தேவை, ஒரு மகிமையை நான் பார்க்கணும். முதலாவது நமக்குள்ள இருக்கிற worries எடுத்து களைந்து எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியது. ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்புறோம் போது நம்மளை அலங்காரப்படுத்திக் கொள்கிறோம், நம்மை சுத்தப்படுத்திக் கொள்கிறோம், நம்மை பெர்ஃபெக்ட் பண்ணி கொள்கிறோம். மற்றவர்கள் பார்க்கிறது போது நம்ம மேல எந்த குறையும் இருக்க கூடாது என்று புற அழகை நம்ம என்ன செய்யறோம், தலைமாறுறதுல இருந்து ட்ரெஸ் கோட்ல இருந்து டோட்டலா நமக்குள்ள ஒரு சேஞ்சோட வெளியே போறோமா இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், a blessing, ஒரு ஆசீர்வாதம். அதை எதிர்பார்க்கிற நீங்களோ நானோ, we have to remove the worries. உடம்புல அழுக்கிறத இப்படி தட்டிடலாம், துணியில இல்ல துவைச்சிடலாம், இல்ல கையில ஏதோ ஒரு ஆயில் பட்டுச்சு, ஏதோ கிளீனர் வச்சு வாஷ் பேஷன்ல கையை கழுவுனா கிளீன் ஆயிடும். பட் the removing of worries, வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது? எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வேத வசனங்கள் தான். ஆண்டவர் சொல்றார், ஒரு கவனன்ட் நமக்காக வைக்கிறார், நம்மளோடு கூட ஒரு உடன்படிக்கையை நீங்கள் வைக்கிறார் நமக்குள்ள. அந்த உடன்படிக்கை என்ன? 1 பேதுரு
5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். முதலாவது, how to remove our worries. உங்க குடும்பம் செழிப்பாக இருக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க நல்லதுக்கு பாடுபட உங்க குடும்பத்தில் இறங்குகிற பொழுது, உங்க வியாபாரத்துக்கு இறங்குகிற பொழுது, உங்க தொழிலுக்கு இறங்குகிற பொழுது, உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இறங்குகிற பொழுது, முதலாவது நமக்கு வருகிற போராட்டம் என்னன்னா, இந்த சிந்தைக்கு ஒரு அவதூறு வரும், ஒரு அவமதிப்பு வரும். அடுத்து நம்மள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல தள்ளுகிற ஒரு அனுபவமான பேச்சுகள் மற்றவர்களிடத்திலிருந்து வெளியே வரும். ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை மற்றவர்கள் மூலியமாக கடந்து வரும். அல்லது இதுலயா இறங்கி இருக்கீங்க, இது வெற்றி பெற முடியாது என்ற நெகட்டிவ்ஸ் நமக்காக வரும். இதையும் தாண்டி நம்முடைய தோற்ற அனுபவங்கள் நமக்கு முன்பாக வந்து நம்மளை கவலைக்குள் கொண்டு போகிறதாக இருக்கு. எதை எடுத்தாலும், ஒரு திருமண வாழ்வு வீட்டில் ஒரு குழந்தைக்கு பார்க்கிறாங்க, திருமணம் நடக்குது. எதிர்பார்த்து ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு குடும்பத்துல பரிமாறம் பண்ணுகிற பொழுது என்ன நினைக்கிறாங்க? ஐயோ, மருமக வந்தா என் குடும்பம் இனிமேலே செழிப்பா மாறிடும். ஐயோ, மருமக எங்க வீட்டுக்கு வந்தா என் குடும்பம் செழிப்பா மாறிடும். தேவச்சனமே, இத பெரியவங்க பார்த்து பணம் செலவு பண்ணி ஒரு திருமணம் என்கிற ஒரு பந்தத்துக்கு உண்டான காரியங்கள் நிறைவேற்றி பின்பு அவைகளை கூட்டி கழித்து இந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தா முன்ன இருந்ததை விட இன்னைக்கு என்னவாயிடுது? மோசமாகி போயிருக்கிறாங்க. குடும்பத்துல செல்போன் மீடியா மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு பந்தம். பையன் ஒரு பெண்ணை பார்க்கிறான், பெண்ணு அந்த பையனோட பேசும். திருமணத்துக்கு முன்பாக ஒரு 15 லட்சம் ரூபாய் பெண் வீட்டுல இந்த பையன்கிட்ட பணம் பரிமாற்றம் நடந்துச்சு. இந்த தாய் தகப்பன், என்ன பையன் நிறைய பணம் செலவு பண்ணிட்டு இருக்கா, என்ன நாட்கள் கடந்தன 4-5 ஆண்டு. வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கு. இந்த பணம் கட்டல, அந்த பணம் கட்டல, இந்த போராட்டம், அந்த போராட்டம். பையனை விசாரிச்சா, இல்லம்மா ஒண்ணு இல்லம்மா, அதெல்லாம் சில பிசினஸ் பண்ணாத லாஸ். சரி, அவங்களும் அப்படி இப்படி பார்த்து கடைசியில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு 4-5 லட்சம் ரூபாய் தகப்பனார் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறார். சரி, பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லும் போது, இல்லம்மா நான் வந்து மீடியா மூலியமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். சரி, யாருன்னு பெண் பார்க்க போனா பையன் இவ்வளவு இருக்கான், பொண்ணு அவ்வளவு உயரமா. மீடியாவிலே பேச்சு வார்த்தை வளர்ந்துச்சு. வேற வழி இல்லை. இப்ப திருமணம் வரைக்கும் நடக்க வேண்டிய வழி. ஏன்னா 4-5 ஆண்டு காலங்களாக பையன் டூர் போறன்னு பெண் வீட்டை போய் இருந்துட்டு வருவது. இப்படியாக பணம் பரிவர்த்தனைகள் நடந்தன. 15 லட்சம் ரூபாய் திருமணத்துக்கு முன்பாக பையன் என்ன பண்ணா, பொண்ணு வீட்டுக்கு குளித்து இங்க பெரிய கடனாளியாக ஆயிட்டு. இதை காற்றில் என்ன பிரச்சனை? ஜாதகம் அது இதுன்னு பாக்குறாங்க. ஜாதகத்துல பல பொருத்தங்கள் இல்லை, முதலுமே சொல்லுது ஜாதகம். ஆனா பொண்ணு வீட்டுல பையனை விடுறதா இல்லை. ஏன் விடுறதா இல்லைன்னு சொல்லி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. பொண்ணு கொஞ்சம் மனநல பாதிப்பு. மாத்திரையை கொடுத்து 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 அந்த பொண்ணை வளர்த்து கொண்டாந்துருக்காங்க. மீடியால மேக்சிமம் மேக்கப் ஆன மேட்டர்ஸ் தான். திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் தெரியுது இந்த பணம் பரிவர்த்தனை அங்கதான் போயிருக்கு. இப்போ பெண் வீட்டுக்கு வருகிறது.
1.5 மாசம் கூட ஒண்ணா இருக்க முடியல. வந்த 2வது நாளே அந்த பொண்ணுடைய ஆக்டிவிட்டி ஒருவேளை மாத்திரை போடலையா என்னன்னு தெரியல, வைல்ட் ஸ்டார்ட் ஆக தேவஜனமே 1 மாசம் 3 நாட்களுக்குள்ளாகவே குடும்பம் பிரிக்கப்பட்டு, இத்தனைக்கும் ஒரே பையன், பொண்ணுக்கு கொடுத்த பொருளை எடுத்துக்கிட்டு ஒரே ஊர்ல 1 கிலோமீட்டர் தள்ளி தேவச்சனமே பிரச்சனைகள் வருவது முன்பாகவே தெரியும். இப்ப இந்த குடும்பத்துக்கு, திருமண குடும்பத்துக்கு என்ன தெரிஞ்சது? பணம் விரயமானது தெரிஞ்சிச்சு. மனநலம் பாதிக்கப்பட்டது முதல்ல தெரியாது, பண விரயம் தெரிஞ்சிச்சு. ஆள் பொருத்தம் இல்லை என்பதும் தெரிஞ்சிருச்சு. பொண்ணு பார்க்க போனா ஆள் பொருத்தம் இல்லை, இதுல வேற ஏதோ பிரச்சனை. தேவச்சனமே இப்போ இந்த ஒரிச பத்தி சிந்திக்க அவங்களுக்கு நேரம் இல்ல. சரி, பையன் ஆசைப்பட்டா திருமணத்தை நடத்தலாம். திருமணம் முடிந்தது. இப்போ பண பிரச்சனையோடு கூட பொண்ணு சரிங்கிற பிரச்சனை 2வது. 3வது பிரித்து எடுத்துட்டு போயிடுச்சு. 3வது பிரச்சனை. 4வது இந்த பையன் குடும்பத்துக்கு திருமணத்துக்கு முன்பாக கொடுத்து கொண்டிருந்த ஒரு சம்பளம், ஒரு பகிர்வு இப்ப என்ன ஆயிப்போச்சு? சுத்தமாக தகப்ப எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்து ஏதோ பணத்தாரி. தாயும் மகனும் என்ன நினைச்சாங்கன்னா, தாய் திருமணத்துக்கு அப்புறம் மருமக வருவா, மகளோட பேச முடியாதுதான் மருமகள், அது மகளை போல நான் பேசிக்கிறேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு மகளே கிடையாது. There is a covenant. அவர் உங்கள் விசாரிக்கிறபடி ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் இதை நீங்க செய்யாத வரைக்கும் தேவன் உங்க வாழ்க்கையில போராட்டத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. கர்த்தருடைய சித்தம் என்ன? யாவரும் சமாதானமாக இருங்க என்பது அவருடைய சித்தம். அவர் ஏதாவது பிரிவினை அவருக்குள்ள இருக்கா? பிரிவினையை போக்குவதற்காக வந்த தேவன் அவர். அப்போ ஒரு ஃபேமிலி ஒரு பிளெஸிங்கா இருக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய பிரேயர்ஸ்ல எனக்கு அதை கூடி இதை கூடி என்பதை காட்டிலும் நம்ம வாழ்க்கையில இருந்த என்ன பிரச்சனைய, என்ன போராட்டத்தை தீர்க்க முடியலையோ அதையெல்லாம் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல ஒப்புவிக்கிற ஒரு செவக்கூடுகை உங்க உள்ளத்துல முதலாவது தோற்றம் வர வேண்டும். இப்போ இப்படி செய்வதனால் நீங்க யாரா மாறுறீங்கன்னா ரைச்சியஸ் பீப்புளா மாறீங்க. இந்த கவலை வைக்காத ஆண்டுடைய சமூகத்தில் ஏற்படுத்தப்படுகிற எந்த ஜெபமும் நீங்க நீதியின் பிள்ளைகள் இல்லை என்று வேதம் சொல்லுது. இப்போ ரைச்சியஸ் பீப்புள் ஆக நீங்க மாறப்பட வேண்டிய அனுபவம். சங்கீதம் 34:15 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தேவஜனமே, அவருடைய கவனன்ட், உன் கவலைகளை அவர் மேல் நீங்க சுமத்துகிற பொழுது அவர் யார் என்னுடைய கவனன்ட்டை ஃபாலோ பண்றான்னு பாக்குறாரு. நிச்சயமா உங்களாலேயோ என்னாலேயோ, நான் ஒரு போதகரா இருந்தாலும் சரி, என்னால கூட எந்த வெற்றியும் நான் காண முடியாது. எனக்குள் ஒரு சீல் பிதுக்கப்படாத ஒரு புண்ணு இருக்குமானால் வெளிப்புறத்துல வேணா அந்த புண்ணாகலாம். ஆனால் நமக்குள் இருக்கிற கவலை இருக்கிறது, அது வெளியேற்றப்பட வேண்டும். இப்ப ஆண்டவர் பார்க்கிறார் அநேக ஜெபங்கள் குடும்பத்துக்காக. அநேகர் அவங்களுடைய சொந்த வாழ்வுல வெற்றிக்காக ஜெபிக்கிறவர்கள் இன்னைக்கு அநேகர் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள்
நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கண் நோக்கமாய் இருக்குது. அவர் பார்க்கிறாரு, யார் blessing வேணும்னு ஜெபிக்கிறவங்களை காட்டிலும் அவங்க கவலைகளை என்னாலதான் தீர்க்க முடியும்னு தேவனுடைய அந்த நீதியின் பகுதியிலே யார் சமர்ப்பிக்கிறாங்களோ தேவன் அவங்களை நீதிமானாய் பார்க்கிறார். வேதத்தினுடைய 2வது பகுதி என்ன சொல்லுது? அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு திறந்திருக்கிறது. தேவச்சனமே, இதை கேட்கிறவராய் நாம் ரைச்சியஸ் பீப்புளா இருந்தா என்ன ரைச்சியஸ்? அவருடைய நீதியின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் மாறுகிற பொழுது மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று வேத ரகசியம் அறிந்தவர்கள் அவங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் யாரிடத்துல சொல்லுகிறவரை மாறுறோம்? அவனை அவர் யாரா பார்க்கிறாரு? நீதிமானாய் பார்க்கிறார். அவருடைய கூப்பிடுதல் என்ன செய்யறாரு? செவிகள் கேட்கத்தக்கவராய் மாறுகிறார். தேவச்சனமே, உனக்குள்ள எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் நீ உன்னை நீதிமானாய் பாவிக்கிற அனுபவம் எங்க இருக்கு? உன் கவலைகளை அவர் விசாரிக்கிறவானபடி நான் அவர் மேல் வைக்கிற அனுபவத்தை நீ பிராக்டிஸ் பண்ணிருக்கிறியா? இல்ல ஒரீச வைத்துக் கொண்டே உனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிப்பட்ட காரியம், என் பொண்ணு மாறணும் புள்ள மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஒரீஸ் ஒரு சைடு ஏறிட்டு தான் இருக்கும். ஒருவேளை பிளஸிங் ஒரு சைடு ஏறிட்டு இருக்குன்னே வச்சுப்போம். இந்த பிளஸிங்கும் இந்த ஒரீஸும் ஒன்னா இருந்து ஒரு வாழ்க்கையில் செயல்பட முடியுமா? நெவர். உன் குடும்பத்துல உன்னோட வாழ்கிறவங்க அவங்க மனமாற்றம் அடையாம அது பணமோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ ஆகாரங்களோ பொருட்களோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள அனுபவிக்க பல காரியங்கள் நம்ம குடும்பத்துல இருந்தாலும் ஒரு நபர் சரியில்லாததுனால நம்முடைய வாழ்க்கை சந்தோஷத்தை இழந்தவர்களாய் தேவனுடைய நீதி அற்றவர்களாய் நாம் மாறுகிறோம். குடும்பத்தில் உள்ளவைகளை எது நெகட்டிவ் என்று நாம் பார்க்கிறோமோ அது சுயநலமா இருக்கக்கூடாது, அது நீதி உள்ளதாக இருக்கப்பட வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்றார், அவர்கள் கூப்பிடுதலுக்கு தேவன் செவி சாய்க்கிறவராயிருக்கிறார். அருமையான தேவஜனமே, அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிற பொழுது we become pure people. righteous, நீதியின் ஒரு ஜனக்கூட்டமாய் மாறின நாம் ஆண்டவருடைய சமூகத்துல the pure people நாம் மாறுகிற அனுபவத்தை அவர் பார்க்கிறார். வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இங்கே தேவனை தரிசிப்பார்கள். இந்த pure people will receive, அந்த தரிசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா they will receive the presence of God's power. இந்த பியூர் பீப்புளா மாறுகிற அனுபவம் என்னன்னா, நமக்குள் மன மகிழ்ச்சியை தவிர தேவனுக்குள்ளாக மன மகிழ்ச்சியற்ற பிசாசினுடைய கிரியைகள், அந்த கேரக்டர், அந்த ஆட்டிடியூடு நமக்குள்ள இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமே. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு எதற்கு? நெகட்டிவ் உள்ள அசுத்த ஆவிகள் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அதனால்தான் நமக்குள்ள இருக்கிற கவலைகள், அந்த நெகட்டிவ் அவர் மேல வைக்கணும். அவருடைய ரைச்சியஸ் பீப்புளா மாறணும். இப்போ அவருடைய பியூர் பீப்புளா மாறணும். அந்த நீதி நமக்குள்ள வந்தாதான் இந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் எல்லாம் பியூரா மாறுகிறது. அவருடைய பிரசன்ஸ், அது காட்ஸ் பவரா நமக்குள்ள இருக்கும். அந்த காட்ஸ் பவர் என்னன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
we receive the presence of the God. அவர் தரிசிக்கிற அனுபவம் என்ன? நமக்குள் இப்ப நெகட்டிவ் உள்ள இல்ல, அனலும் இல்ல, குளிரும் இல்ல. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்வாரா? நெவர். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்வில வெற்றி மேல் வெற்றி காண்கிறவனாக இருக்கணும். நேற்றை விட இன்னைக்கு புதிய சிருஷ்டியா தான் இருக்கணும். இப்ப இந்த 7:30 மணியை காட்டிலும் 9 மணி இன்னும் ஆசீர்வாதமான ஒரு தேவனுடைய வார்த்தை, அந்த பிரசன்ஸ உணர்கிறவர்களாக தான் நாம் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஃபேமிலி blessing பிளேயர்ல எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. காலையில் ஒருத்தர் ஒரு உதவி கேட்டாங்க. நான் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த உதவியை நான் செய்யறேன். என்னை கிட்டத்தட்ட ஒரு 50 கால் போட்டு அந்த உதவிக்கு 5 மணி வரைக்கும் தொலைச்சி எடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன யாரு தெரியுமோ தெரியல, நான் வந்து உழைச்சி வேர்வை சிந்தி நான் எனக்கு கிடைக்கிற காசுல ஊழியங்களையும் அதையும் செய்துட்டு இருக்கிறாரு. நீங்க உங்களுக்கு ஒர்க் இருக்கோ இல்லையோ தெரியல, உங்க உதவிக்காக என்ன பயங்கரமா நீங்க 50 கால் போட்டு நானே என்னால முடிஞ்சதை பதில் சொல்லிட்டு தான் வரேன். ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டீங்க. நீங்க தயவு செய்து நான் என் கைக்கு வந்தா போய் செய்யுங்க. நீங்க கொடுக்கிற பிரச்சனை எப்படி இருக்குன்னா என்னால அடுத்த சிந்தைக்கு போக முடியல. இதெல்லாம் எப்படி சொன்னா ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு அவங்களுக்கு டீச் பண்ற ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ போட்டா என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு எந்த ஒரு கிறிஸ்தவனும் நல்லதொரு ஆலோசனையோ இல்ல நல்லதொரு அணுகுமுறையோ ஒருவன்ட்ட கூட கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அவனுக்குள்ள ஒரு செல்பிஷ், ஒரு சுயநலம் அவனை அதிகமா அழுத்திட்டு இருக்குது. அவனுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கூட பெற முடியாதபடிக்கு அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவி அவனை பகிரங்கமா தாக்கு. ஏன்னா இந்த பியூர் பீப்புள்ங்களாம் இருதயத்திலே சுத்தமா இல்லை. ஏன்னா ஒரு மனிதனும் இருதயத்துல சுத்தமே இல்லை. நம்மளை குறித்தே நினைக்கிறோம். ஆனா நமக்கு கேடு விளைப்பதற்கு, பிரச்சனை விளைவிப்பதற்கு, போராட்டங்களை விளைப்பதற்கு, நம்முடைய சமாதானத்தை இழப்பதற்கு பல நிகழ்வுகள் நம்மளை எதிர்நோக்கி கொண்டிருக்கு. நீங்க சமாதானத்தை இழக்கும்படியாக குடும்பத்துக்குள்ள இருந்து புறப்படலாம். தொலைபேசி, செல்பேசி மூலமாக. தேவஜனமே, நம்முடைய இருதயத்தை சுத்தம் உள்ளதாக நீங்க மாற்றுகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை தேவன் அனுபவங்களினாலே மற்றவர்கள் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிசாசின் தந்திரங்கள் எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற மிக மோசமான காலத்தில் நம்ம இருக்கிறோம். போட்டியும் பொறாமைகளும் எரிச்சல்களும் வன்கண்கள் நிறைந்த உலகத்தில் நீங்க நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நம்முடைய நோக்கம் தேவனை தரிசிக்கிற அனுபவம். அப்படின்னா டெய்லி பார்த்து ஐயா நீங்க வந்துட்டீங்களா அப்படி பார்த்துட்டு போற அந்த தரிசனம் இல்லை. அவருடைய பிரசன்னம் உனக்கு வேலை செய்தா, உன் இருதயத்துக்குள்ள அந்த பிரச்சனை இறங்குகிறதா, அதுதான் தேவனை தரிசிக்கிற ஒரு அனுபவம். இந்த கவலைகளையோ இந்த பிரச்சனைகளையோ போராட்டங்களை வைத்துக் கொண்டு நீ நீதிமானா வாழ முடியாது. இதை ஒப்படைச்சிட்டேன்னா நீதிமானா மாற இப்போ அவர் செவிகள் எதுக்கு ரெடி ஆகுது? எதுக்காக அவரை கூப்பிட்டு அதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீ கூப்பிடுகிற பொழுது உன் இருதயத்தை பார்க்கிற எந்த நோக்கத்துக்காக நீ அவரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாஸ் பண்ணிடுறோம், செகண்ட் ஸ்டெப் பாஸ் பண்ணிடுறோம், தேர்ட் ஸ்டெப் வருகிற பொழுது அவரை தரிசிக்கிற அனுபவத்தோடு கூட உன் ஃபேமிலி, உன் பிரேயர், உன் லைஃப், உன் ஸ்டெடினஸ், உன்னுடைய நோக்கங்கள், உன்னுடைய வில், இவைகள் எல்லாம் இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது இந்த இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் தேவனை தரிசித்து
அவர் ஃபேமிலியில பிரேயர் பண்ணுகிற ஒவ்வொரு பிரேயர் இட் வில் பி ஆன்சர். தேவ ஜனமே, நான்காவதாக அவர் சொல்லுகிறார், through his covenant. அவருடைய உடன்படிக்கை ஒன்று இருக்கு. அந்த உடன்படிக்கையின்படிதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற வேத ஞானம் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க ஏதோ கேட்டதுனால பெற்றுக்கொள்ள முடியும் என்பது கிடையாது. யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் சுத்தமுள்ளதா மாறிச்சு. இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா தேவனை போல மாறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இப்ப நீங்க வந்துட்டீங்க. இப்ப அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு ஜனமாய் மாற ஆரம்பிச்சிட்டோம். இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் யாரா மாறுறான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்திலேயோ தன்னுடைய வெளிப்புற சூழ்நிலைகளிலேயோ தனக்கு வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் கொண்டுகிற மனிதனை நிதானிக்கிற ஒரு ஞானத்துக்குள்ளாய் நாம் புறப்படுவோம். அல்லேலூயா. ஃபேமிலி பிளெஸிங் எங்க இருக்கு? உங்க கவலை அவர் இடத்துல வச்ச உடனே அவர் நமக்கு ரைச்சியஸா மாறுகிற ஒரு அனுபவத்தையும் இதயத்துல சுத்தத்தையும் கொடுத்து அவருடைய கவனத்தை கை கொள்ளுகிறோம் மாறுறோம். அவருடைய கவனன்ட் என்னன்னா, நீங்க என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். சோ வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கொடுத்தவர்கள் யார் என்பதை நீ 6000 மனுஷனாக மாறுகிறார். விளங்குதுங்களா? ஃபேமிலி பிளெஸிங் சூட்சமம் எங்க போயிருக்குது? உனக்கு வருத்தம் சஞ்சலங்கள் உண்டு பண்ணுகிறவர்கள் யாரோ அவர்களுக்குள் இருப்பதை நீ ஆராய்ந்து அறிகிற ஒரு மனுஷனாய் மாறு. இந்த கற்பனை கை கொள்ளுகிற பொழுதுதான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். அவர் கற்பனை கை கொள்ளாம இருந்தா உலகத்தை ஜெயித்திருக்க முடியுமா? அவர் 613 கட்டளைகளை நிறைவேற்றின தேவன் அவர் ஒருவர் தான். ஏன்னா 612 நிறைவேற்றிட்டு 1ல தப்பு செஞ்சா என்ன ஆயிடும்? எல்லாமே அவுட், டோட்டல் அவுட். இவைகளை நிறைவேற்றி இந்த 613 பிரமாணத்தினுடைய சகலவிதமான காரியங்கள் நம்மளிருந்து நீக்கலாக்கி போட்டார். இனி நாம் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய கிருபை நம்ம மேல நம்மை நடத்துகிறது என்கிற விசுவாசத்துக்கு கட்டப்பட்டவர்கள் தான் நாம. இந்த விசுவாசத்துல நடக்கிற நாம் அவருடைய கற்பனைகள், அவரிடத்தில் அன்பா நாம் இருக்கிற பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் மாறுகிறார். அது உன் குடும்பத்துல நடக்கிற காரியமா, வியாபாரத்துல உன்னை ஏமாத்திட்டு போயிட்டு உங்க காரியமா, துரோகம் செய்த காரியங்களா, உன் கவலையை என் மேல வச்ச இல்லையே, நீ வைத்ததுனால நீ தப்பித்துக் கொள்ளுகிற அனுபவத்தை உனக்கு நான் கொடுப்பேன். உன் ஃபேமிலி ஒரு ஸ்பெஷல் ஃபேமிலியா மாறும். அது வியாபாரமா இருந்தா அது ஒரு ஸ்பெஷல் வியாபாரமா மாறும். உன் கையின் பிரயாசமா இருந்தா அது மகிமையின் பிரசனத்தின் ஒரு மகிமையாக அது உனக்கு மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நீ என் மீது அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால நீ கல் பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக பரலோக சித்தத்தை இந்த பூமியிலே செயல்படுகிற ஒரு மகிமையின் பிள்ளையாக நீ மாறுகிற. இப்ப சொல்றாரு, to receive all the promise through his covenant, God's promise what all have been reserved for the righteous people. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால என்ன ஆகுது?
உங்களுக்கென்று உங்களை நீதியாய் மாற்றி ரிசர்வ் பண்ணி இருக்கிற blessing எல்லாம் இப்போ உனக்கு ஓபன் ஆக்கப்படுகிறது. அல்லேலூயா. என்னென்ன ரிசர்வேஷன் உங்களுக்கு பண்ணி வைத்திருந்தாரோ, உங்களுக்கு விடுதலையா அவர் ரிசர்வ் பண்ணிட்டார்னா அந்த விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். கடன் பிரச்சனையில இருந்து நீங்க டோட்டலா தேவனுடைய சமூகத்தில் வெளியேற பெற்ற ஒரு ஐஸ்வர்யவான் ஸ்தானத்தை மாற அனுபவம் தேவன் வைத்திருக்கிறாரா, அந்த ரிசர்வேஷன் உன் வாழ்க்கையில நிறைவேறும். உன் குடும்பத்தின் மத்தியில பிரிவினை இருக்கிறதா, ஆனா தேவனுடைய கவனன்ட், நீ தேவனத்தில் அன்பா இருந்தபடினா இப்போ உன் குடும்பத்துக்குள்ள அந்த அன்பின் கவனன்ட்டை அவர் கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அதுதான் ரிசர்வ்டு ப்ராமிஸ் ஃபார் யூ. விசுவாசிக்கிறீங்களா? யூடியூப் பார்க்கிறவங்க இதை விசுவாசித்தீங்கன்னா இன்னைக்கே அற்புதம் உங்க வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது the reserved promise. ரிசர்வ்டு ப்ராமிஸ். ரிசர்வ்டு பிரிச்சு பாத்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா வரும்? ரிசர்வ். நமக்கு கொடுக்கப்பட்டது உடைந்து போயிருந்தது. Now God is reserving it. So பல கோடிகளை இழந்திருக்கலாம், பல சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், பெற வேண்டிய எத்தனையோ காரியங்களை நீ இழந்திருக்கலாம். God is reserving for you. Hallelujah. The reserved promise God is reserving for you. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 91:11. எது? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. உன் லைஃப் என்னவா மாறுது? தேவன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். This is the reserved promise God has kept for us. மறுபடியும் அந்த சங்கீதம் 91:11 வாசிக்க கேட்போம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் கட்டளை. தேவன் சொன்னமே, தேவன் மேல் நம்முடைய கவலைகளை வைக்கிறவனுக்கு தான் தேவன் யார அனுப்புறாரு? தூதரை அனுப்புறது மாத்திரமல்ல, என்ன செய்யறாரு? கட்டளை தருகிறது. இனி வருத்தமோ சஞ்சலமோ தொழில பிரச்சனையோ போராட்டங்களோ குடும்பத்துல பிரச்சனையோ போராட்டங்களோ இல்லை. ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைக்கும்படி we follow the covenant. அதான் 1 பேதுரு 5:7 நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்களானால் உங்க ஃபேமிலி நிச்சயமா ஒரு blessing ஃபேமிலியா மாறும். எப்படி மாறுது? தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிமையான இந்த மாலை வேளை தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் இனி எங்களுடைய வாழ்வு எல்லாம் அஸ்திபாரமாக உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொள்கிறோம். எங்க வாழ்க்கையில் அநேக தோல்விகளை கண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில் அநேக காலதாமதங்களை கண்டிருக்கிறோம். சறுக்கி விழுந்த சூழ்நிலைகளை எல்லாம் அனுபவித்து வந்திருக்கிறோம். பற்றாக்குறைகளும் போராட்டங்களும் எங்களுடைய வாழ்வின் அங்கங்களாக இருக்கிறது. எதிர்பார்ப்பதெல்லாம் நடப்பதற்கு தாமதங்களும் போராட்டமுமாயிருக்கிற எங்களுடைய வாழ்வு. இயேசு சுவாமி, ஆலயத்தில் கூட மீட்டிங் என்று சொன்ன பொழுதும்
அநேகருக்கு வர முடியாத சூழ்நிலைகள், வேதம் கிடைக்காத காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை குறித்ததான வெளிப்பாடு செவிகளிலே கேட்கக்கூடாத காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:15 படி, நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் தேவனுடைய செவி திறக்கப்பட்டிருக்கிறது. தேவஜனமே, we have to rely upon the righteous deed of Lord Jesus Christ. தேவனுடைய நீதியை பின்பற்றுகிற அனுபவம் உள்ள ஒரு குடும்ப பிள்ளைகளாய் நாம் மாறப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிற பொழுது நாம் தேவனை தரிசிக்கிறவர்களாய், அவருடைய கவனன்ட் கற்பனை கை கொள்ளுகிறவர்களாய், யோவான் 14:15 படியாய், இந்த நாளிலே உன்னோட பழகுகிறவர்கள், உன் குடும்பத்தில் உள்ளவர்கள், உன் தொழில், உன் வியாபாரம், கையின் பிரயாசம், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், பெற்றோர், சிறியோர், முதியவர்கள், எதை உங்கள் கையின் பிரயாசமாய் நீங்கள் சாப்பிட விரும்புகிறீர்களோ தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராக. வந்திருக்கிற உங்க வாழ்வு சுக வாழ்வாய் துளிர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேத வாக்கியங்கள் தெளிவுபடுத்துகிறது. இயேசு சுவாமி, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் வழி நடத்துங்க. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து ஆசீர்வதி. நன்மை கிருபை தொடரட்டும். மகிமையான இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். பரிசுத்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகை மட்டும் சமாதானமாய் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.